ஜாதிக்காய் மிகவும் வாசனை நிறைந்த ஜாதிக்காய் அதிக மருத்துவ குணம் கொண்டது. பல்வேறு இயற்கை வைத்திய முறைகளில் முதன்மையான இடத்தை பிடிப்பது இந்த ஜாதிக்காய் தான். ஜாதிக்காயை உள்மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உடலில் வெளியிலும் தடவி நிவாரணத்தை பெறலாம். பிறந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு இணையாக இந்த ஜாதிக்காய் பல்வேறு வகைகளில் உடல் நலனை காக்கிறது. குழந்தைகளுக்கு கைமுட்டி மற்றும் முழங்கால் பகுதிகளில் சொரசொரப்பாக இருக்கும். இதற்கு ஜாதிக்காயை நீரில் உரைத்து அந்த இடத்தில் தடவி வர குணம் கிடைக்கும். அம்மை நோய் கண்டவர்கள் ஜாதிக்காய், ஜீரகம், அத்திப்பிஞ்சு, பருத்திப்பிஞ்சு இவற்றை சேர்த்து அரைத்து மோரில் கலந்து குடித்து வர கொப்புளங்கள் வாடும். ஜாதிக்காயை பொடி செய்து அதனுடன் பிரண்டை, உப்பினை கூட்டி உட்கொண்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும். ஜாதிக்காய் தைலத்தை பூசி வர பல்வலி குணமாகும். ஜாதி பத்திரியை நீர்விட்டு காய்ச்சி குடித்து வர சுரம், பெருங்கழிச்சல், நீராய் ஏற்படுகின்ற பேதி முதலியன குணமாகும். ஜாதிக்காயை அரைத்து தொப்புளை சுற்றி வீட்டில் உள்ள சில பாட்டிமார்கள் தடவிக்கொள்ள அறிவுறுத்துவார்கள். ஏனென்றால் ஜாதிக்காய்க்கு பேதியை நிறுத்தும் குணம் உண்டு. ஜாதிக்காய் தூளை சிறிது நீரில் போட்டு ஊற வைத்து குடித்து வந்தால் நாவறட்சி சரியாகும். அதேபோல் ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீதும் முகத்தில் உள்ள கரும் தழும்புகள் மீதும் பூசி வந்தால் அது நாளடைவில் மறையும் என்று கூறுகிறது சித்த மருத்துவம். அதே போன்று அம்மை நோயின் போது ஜாதிக்காய், ஜீரகம், சுக்கு போன்றவற்றை பொடி செய்து உணவிற்கு முன் சிறிது எடுத்துக்கொண்டு வந்தால் அம்மை கொப்புளங்கள் தணியும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.